தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மதுரையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் பேசியதை தற்போது பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் இன்றைக்கு காட்டுத்தீயாக மூளை முடுக்கெல்லாம் குக்கிராமங்கள் வரை பரவி இருக்கிற இந்த போதைப்பொருள் பரவலை, இந்த பேரிடரை, பேராபத்தை தடுத்து நிறுத்துகிற வகையில 38 வருவாய் மாவட்டங்களிலும் தலைநகரில நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய மேலான ஆணைக்கிணங்க இருவரும் தெய்வங்களுடைய வழிகாட்டுதலும் ஆசியோடு இன்றைக்கு மாபெரும் இளைய சமுதாயத்தை பாதுகாக்கிற ஒரு யுத்தத்தை தொடங்கி இருக்கின்றார்கள். கடைசி போதைப் பொருள் துளி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற வரை என் போராட்டம் தொடரும் என்று சொல்லியிருப்பவர் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். அதைத்தான் அருமை தம்பி அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார். இங்கே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு போராட்ட களத்திலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே களம் இறங்கி இந்த தமிழ்நாட்டு மக்களை ஒரு தலைவனாக இருந்து பாதுகாத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமையை இந்த திமுக அரசு காவு கொடுக்கிற போது, அது காவேரி பிரச்சனையாக இருந்தாலும், முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருந்தாலும், பாலாறு பிரச்சனையாக இருந்தாலும், கச்சத்தீவு பிரச்சனையாக இருந்தாலும், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை, ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போராட்டம் நடத்துவதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. ஒரே கட்சி தான் நெஞ்சுரத்தோடு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய ஆணைக்கிணங்க களத்திலே நின்று இந்த சர்வாதிகார ஆட்சியை, விடியா திமுக ஆட்சியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். எல்லா கட்சி தலைவர்களுக்கும் தோழமை கட்சி என்ற பெயரிலே வாய்ப்புக்கு சட்டம் போட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் நம்ம தெருவுல கஞ்சா கிடக்கிறது, மாவட்டத்துல கஞ்சா கிடக்கிறது, சாராயம் கிடக்கிறது, கள்ளச்சாராய சாவு, இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம் பத்திரிகையில. ஆனால் முதலாக திமுக அரசுல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசுல இன்றைக்கு உலக அளவில போதைப் பொருள் மாஃபியா கும்பல் தலைவன் இந்த தமிழ்நாடு என்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்தி உலக அளவில்